சாந்தி. அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது நாம எல்லாம் சங்கம யுகத்துல எல்லாருமே ஏதாவது முயற்சி அப்படின்றது செய்துட்டு இருக்கோம். பிராமண ஆத்மா அப்படின்னாலே யாரும் முயற்சி செய்யாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய லட்சியமும் என்ன? நம்ம அந்த குறிக்கோள் அடையணும். நம்முடைய லட்சியம் சொர்க்கத்துக்கு போகணும், அல்லது லக்ஷ்மி நாராயண் ஆகணும், தேவதைகளாக மாறணும், அல்லது சங்கம யுகத்தினுடைய லட்சியம் அப்படின்னு பார்க்கும்போது பரிஷ்தா ஆகணும், கர்மாதீத்த நிலை அடையணும், அவ்வியக்த நிலை அடையணும். இதெல்லாமே நம்முடைய லட்சியம் இல்லையா? அப்ப நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம அதுக்கு வேண்டிய முயற்சி கொஞ்சமாகவோ அதிகமாகவோ அல்லது மாடரேட்டாவோ ஏதோ செய்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா இது ஜனவரி மாதம். நம்ம இப்ப எந்த மாசத்துல இருக்கிறோம்? ஜனவரி மாசத்துல இருக்கிறோம். இன்னைக்கு கூட காலையில முரளியில பாபா ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது நம்ம சத்தியுகத்திற்கு செல்வதற்கு தயாராகணும் அப்படின்ற. அப்ப அதை கேட்டதுல இருந்து எனக்குள்ளேயே சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கு. சத்தியுகத்திற்கு செல்வதற்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துல நம்ம தயாராகணும், தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, சத்தியுகத்துல யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அப்படி எல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்தது. அப்ப சத்தியுகத்துல எல்லாருமே எந்த உணர்வுல இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. ஆத்ம அபிமானிகள் வாழும் இடம் அது. அங்க யார் இருந்தாலும் அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஆத்ம உணர்வுல தான் இருப்பாங்க இல்லையா? அங்க சுத்தமா தேக அபிமானம் அப்படின்றதே இருக்காது. அப்போ தன்னை தயார்படுத்திக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நாம கூட ஆத்ம அபிமானியாக மாறணும். அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கணும், ஆத்ம உணர்வு உடையவர்களாக இருக்கணும். 2வது சத்தியுகத்துல யார் இருப்பாங்க? தேவதைகள். அந்த தேவதைகள் யாரு? தெய்வீக குணங்கள் உடையவர்கள் இல்லையா? அப்ப நாம சத்தியுகத்துக்கு போறதுக்கு தயாராகணும்னா நமக்குள்ளேயும் அந்த தெய்வீக குணங்கள் வரணும். அடுத்தது சத்தியுகத்துல பாபா என்ன சொல்றாரு? அங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? தூய்மையாக இருப்பாங்க. அப்ப நானும் தூய்மை ஆகணும். அப்பதான் சத்தியுகத்துக்கு போறதுக்கு நான் தயாராயிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 விஷயங்கள் தான். ஆத்ம உணர்வுல இருக்கணும், தூய்மை ஆகணும், தெய்வீக குணங்களை கடைபிடிக்கணும். இது 3மே நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா தயாராயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ஜனவரி மாசம் அப்படின்றதுனால இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வரதான மாசம். வரதானங்கள் நிறைய கிடைக்குது இந்த ஜனவரி மாசத்துல. யாரு என்ன முயற்சி செய்தாலும் முயற்சி குறைவாக இருக்கும், பிராப்தி அதிகமாக அடையக்கூடிய ஒரு மாசம் இது. முயற்சி குறைவாக செய்யலாம், அல்லது கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அதிகமான பிராப்தி அடையிறதுக்கான ஒரு மாசம் இது ஜனவரி மாசம். ஏன்னா இந்த மாசத்துக்கே என்ன இருக்கு? வரதானம். ஏன்னா நம்முடைய பிரம்மா பாபா நம்ம யார ஃபாலோ பண்றோம், நம்ம முன்னாடி யார் ரோல் மாடலா இருக்கிறாங்க, யார் ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு இருக்காங்க? பிரம்மா பாபா தான். அப்போ அந்த பிரம்மா பாபா அவ்வியக்தான மாசம்தான் ஜனவரி மாசம். அதனால பிரம்மா பாபா நமக்கு வரதானம் கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா? அதாவது அவ்வியக்த ஆகிறதுக்கு கடைசியில நம்ம கொடுத்த ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வரதானம் என்ன? பாபா கொடுத்த வரதானம் நிராகாரி ஆகுங்க, நிர்வீகாரி ஆகுங்க, நிரகங்காரி ஆகுங்க. இந்த வரதானத்தை நமக்கு பாபா கொடுத்துட்டு போனார், பிரம்மா பாபா. ஆகையால யாரெல்லாம் இந்த மாசம் இந்த வரதானத்தை யூஸ் பண்றாங்களோ அவங்க ரொம்ப அழகழகான அனுபவங்கள் அடைய முடியும். அப்போ உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வரதானத்தை யூஸ் பண்ணணும். வரதானம் அப்படின்னால உழைப்பு இருக்காது, உழைப்பு ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் செய்தா போதும் நிறைய பிராப்தி நம்ம அடைவோம். அதனால யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால நாம இந்த மாசம் முயற்சி செய்யணும். அது வீண் போகாது. நம்ம என்ன முயற்சி செய்யறோமோ அதுக்கான பலன் பல மடங்கு அதிகமாய் நமக்கு ரிட்டர்ன் பாபா
நமக்கு அந்த பலன் நமக்கே கிடைச்சிடும். ரிட்டர்ன் பாபா கொடுத்துருவார். ஆகையால இந்த 3 விஷயங்களுக்கு நம்ம 3 பாயிண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆத்மாபிமானி நிலை அப்படின்னா என்ன? நிராகார நிலை. அப்ப அந்த நிராகார நிலையில இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். நிர்விகாரின்னா என்ன? விகாரமற்ற நிலை, தூய்மையான நிலை. அப்ப தூய்மை ஆகிறதுக்கு அல்லது நிர்விகாரி நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். 3வது நிரகங்காரி அப்படின்னா குணங்கள் இருந்தது, தெய்வீக குணங்கள் இருந்ததுன்னா அந்த அகங்காரம் அப்படின்றது இருக்காது. ஆகையால இந்த 3 வார்த்தைகள்லயே 3 வார்த்தைகள் என்ன? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. ஆனா பாருங்க, இந்த 3 வார்த்தைகள்ல ஞானத்தினுடைய எசன்ஸ் எல்லாமே இதுல அடங்கிடுது. வேற எந்த முயற்சியும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 விஷயங்களுக்கு நம்ம அந்த நேரத்தை ஒதுக்குனாலே அல்லது முயற்சி செய்தாலே அந்த விஷயத்திற்காக போதும். அப்ப என்ன பண்ணணும்? நிராகார நிலை அப்படின்னா என்ன செய்யணும்? ஒவ்வொரு முரளிலையும் பாபா என்ன சொல்றார்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க. அந்த லைன் இல்லாத முரளி நமக்கு கிடைக்குமா? இருக்காது. ஒவ்வொரு முரளிலையும் பல முறை பாபா கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் இல்லையா? அதனால நாம எல்லாருடைய ஒரு கோல் அப்படின்னு சொன்னாலும் என்ன? கம்ப்ளீட் 100% ஆத்மா அபிமானியாக மாறணும். 100%. அதாவது தேக அபிமானம் 0% ஆயிடும். ஆத்மா அபிமானம் அல்லது ஆத்ம உணர்வுன்றது அதிகமாகும் 100%. ஆகையால இந்த மாசம் நம்ம எந்த பயிற்சி செய்யணும் அப்படின்னா, அந்த நிராகார நிலையில இருக்கிறதுக்கான பயிற்சி அதிகமாக செய்யணும். அப்ப அந்த நிராகார நிலையினுடைய பயிற்சின்னா என்ன பண்ணணும்? அப்ப எந்த வேலையும் செய்யக்கூடாதா? உட்கார்ந்துட்டு யோகா பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படின்னா அப்படி இல்ல. சரீரத்துல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆத்மா அபிமானியாக இருக்கணும். மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களே ஒரு ஆத்மாவாக பார்க்கணும். தன்னையும் ஆத்மா அப்படின்னு உணரணும். அப்ப இந்த பயிற்சி செய்யறதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன? ஏன்னா இன்னைக்கு கூட முரளில பாபா ஸ்லோகன்ல என்ன சொன்னார்? அவ்வியக்த நிலை நீங்க அடையணும் அப்படின்னா, வெளிநோக்கு பார்வையிலிருந்து விடுபடணும். உள்நோக்கு பார்வையாளராக இருக்கணும். ஏகாந்தவாசியாக இருக்கணும். ஆகையால கொஞ்சம் நேரமாவது நம்ம இதுக்கு டைம் ஒதுக்கணும். உள்நோக்கு பார்வையில இருந்து, அதாவது ஞான சிந்தனை செய்து, சுத்த எண்ணங்களை உருவாக்கி, அந்த ஏகாந்த வாசியாக இருக்கணும். தனிமையில அமர்ந்து இந்த பயிற்சி செய்யணும். அப்படி செய்யும் போது நம்முடைய ஒரிஜினல் நிலை, நம்முடைய ஒரிஜினல் நிலை என்ன? அனாதி நிலை, நிராகார நிலை. அந்த நிலையினுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆகையால நம்ம இந்த முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப எப்படி செய்யணும் இந்த முயற்சி அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்கணும். நம்மள நம்ம பார்க்கணும். முதல்ல ஆத்மாவை பார்க்கணும். ஆனா பாபா சொல்லியிருக்காரு, இந்த கண்களுக்கு ஆத்மா தெரியாது. ஆனா பாபா சொல்ற இந்த கண்கள் கிடையாது. ஞான கண் கொடுத்திருக்கார் பாபா. 3வது கண் கொடுத்திருக்கிறார். தெய்வீக கண் கொடுத்திருக்கிறார். ஆகையால நம்ம எப்பவுமே அந்த 3வது கண் மூலமாக பார்க்கணும். தெய்வீக கண் மூலமாக பார்க்கணும். அப்ப ஆத்மாவை முதல்ல பார்க்கணும். அதாவது விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். நெற்றியில அந்த காமெண்ட்ரி கொடுக்கும் போது கூட எப்படி ஆரம்பிப்போம்? நெற்றியில ஆத்மா ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லுவோம் இல்லையா? அந்த பயிற்சி அடிக்கடி 1 hour ஒன்ஸ் நீங்க அந்த 1 minute ஆவது உட்கார்ந்துட்டு, நான் என்னுடைய ஆத்மாவுடைய அந்த பிரகாசத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயிற்சி கண்டிப்பா செய்யணும். அடிக்கடி உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பார்க்கணும். அடிக்கடி உள்நோக்கு பார்வையாளர் ஆயிடணும். வெளிநோக்குல இருந்து விடுபட்டுடணும். இதுதான் இன்னைக்கு சொன்னது பாபா ஸ்லோகன்ல. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? வெளிநோக்கு முகம். அது உள்நோக்கு முகம் ஆகணும். அப்ப உள்ள என்ன இருக்கு? ஆத்மா தான் இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய ஆத்மாவை பார்த்துக்கோங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸ்டார் போல இருக்கு. இப்படி அடிக்கடி ஆத்ம உணர்வுல நம்ம இருக்கும் போது, அந்த ஆத்ம ஸ்மிருதி, ஆத்மாவுடைய நினைவு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த நிலையில நிலைத்திருக்கணும். அந்த நிலையில இருக்கும் போது, மீன்ஸ் அந்த எண்ணங்களை கொண்டு வரும் போது, நான் பூர்வ மத்தியில இருக்கிறேன், அல்லது கர்மேந்திரியங்களுக்கு அதிபதியாக இருக்கிறேன், அப்படிலாம் அந்த நிலையில நிலைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்துட்டே இருந்தோம்னா, கடைசியில ஆத்ம ஸ்வரூபமாகவே மாறிடுவோம். இதுதான் ஆத்மா அபிமானி நிலை. முதல்ல பார்க்கணும்.
அந்த நிலையில நிலைத்திருப்பதற்கு என்னென்ன எண்ணங்களை நம்ம உருவாக்கணுமோ அதெல்லாம் வந்து உருவாக்கணும், அல்லது நினைக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய சொரூபமாகவே நம்ம வந்து மாறிடணும். இதுக்குதான் பேரு ஆத்மஸ்வரூப நிலை, நிராகாரி நிலையில இருப்பதற்கான பயிற்சி. அப்படின்னா உங்க ஆத்மாவை நீங்க சாட்சாத்காரம் பண்ணணும். அப்படின்னா நெற்றியில ஒரு ஒளி இருந்ததுன்னா எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ, அது போல என்னுடைய ஆத்மாவை, என்னை நானே பார்க்கணும். சாட்சாத்காரம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்தூல கண்ணாடி. அப்பதான் நீங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது அந்த கண்ணாடில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மிரர்ல உங்கள பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சப்போஸ் சென்டருக்கு வந்த உடனே, இல்ல வேற எங்கேயோ போறீங்க. அங்கேயும் ஒரு மிரர் இருக்கு, கண்ணாடி இருக்குன்னா, தன்னை அறியாமலே என்ன ஆகுது? உடனே அந்த கண்ணாடிய பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரியும். நம்முடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்வை எங்க போகுது? அந்த கண்ணாடில பார்க்க தோணுது இல்லையா? நம்முடைய ரூபத்த. அதுபோல பாபா உங்களுடைய அழகான ஆத்மஸ்வரூபத்த அடிக்கடி நீங்க ஞான கண்ணாடியில அந்த இதுல பார்த்துக்கிட்டே இருக்கணும். 3வது கண் மூலமா, அந்த ஞான கண் மூலமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி பாருங்க. எப்படி அந்த கண்ணாடியில அடிக்கடி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ, அதே பழக்கத்தை இதுல ஆன்மீகத்துல கொண்டு வாங்க. வேற புதுசா ஏதாவது ஒரு பழக்கம் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. பர்ஸ்லயும் சின்னதா கண்ணாடி வச்சிருப்பாங்க. எங்க வந்து கண்ணாடி இருக்கோ, அங்க எல்லாம் சும்மா யாரோ வண்டி நிறுத்தியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் பார்த்துட்டு தலை வாரிட்டு இருப்பாங்க. இது போல வந்து கண்ணாடி பார்க்கக்கூடிய பழக்கம் இயல்பாகவே நமக்கு இருக்கு. அதனால அடிக்கடி, அடிக்கடி என்ன பண்ணணும்? ஆத்மாவை பார்க்கணும். அழகா இருக்கு ஆத்மா. எவ்ளோ தூய்மையா இருக்கு. அப்ப அந்த ஆத்மாவுடைய சொரூபத்த பார்க்க பார்க்க நம்ம ஆத்மா அபிமானியாக மாறிடுவோம். மற்றவங்கள பார்க்கும்போது அதே ரூபத்துல பார்க்க தோணும். பிரம்மா பாபா இதுல ரொம்ப நல்ல முயற்சி செய்தவர். ஆத்மா அபிமானி நிலை அல்லது அந்த நிராகாரி நிலையில இருப்பதற்கு அவ்ளோ முயற்சி சும்மா இல்ல. பார்க்க பார்க்க நம்ம முன்னாடி பிரம்மா பாபா அவ்வியக்தம் ஆயிருக்கிறாருன்னா, ரொம்ப நல்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவர் முயற்சி செய்திருக்கணும் இல்லையா? அப்போ எல்லாரும் மதுபன்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மா பாபா ஆத்மா அபிமானி நிலையில இருப்பதற்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்தார். நிறைய வந்து எஃபர்ட் அது முயற்சி அவ்ளோ செய்தார். அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால யாராவது பாபாவ மீட் பண்ண போனாலும், அவங்க உடனே அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்ல போயிருப்பாங்க, இல்ல வேற ஏதோ விஷயத்த கேட்க போயிருப்பாங்க. ஆனா பாபா அப்படியே ஆத்மாபிமானி நிலையில இருப்பாங்களா? அமர்ந்திருப்பாங்களா? உடனே இவங்க போன உடனே பாபா திருஷ்டி குடுப்பாரு. திருஷ்டி குடுத்தோனே இவங்களும் சைலன்ஸ்ல போயிடுவாங்களாம். அப்படியே சைலன்ஸ் அனுபவம். சில நேரத்துல சிலர் சொல்லியிருக்காங்க, அப்படியே பாபா கிட்ட திருஷ்டி வாங்கும்போது, அமைதி கடல்ல எங்கேயோ வெள்ளத்துல அடிச்சிட்டு போற மாதிரி வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகும். கடல்ல எங்கேயோ இருக்கிறோம். ஃபுல்லா சுத்தி கடல் தான் அப்படின்ற மாரி எங்களுக்கு அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு நாம வந்து பிராக்டிஸ் பண்ணா, நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் அந்த அனுபவங்கள் வந்து கிடைக்கும். இல்ல அவங்களுக்கும் ஏற்படும். ஆகையால ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய கடமை என்ன? நிராகாரி நிலையினுடைய பிராக்டிஸ் செய்யணும். அதுக்கு என்ன வேணும்? அது இன்னைக்கு அழகா சொல்லிட்டாரு பாபா. உள்நோக்கு பார்வையில இருங்க. இல்லையா? சும்மா வீண் சிந்தனைகள், உலகத்தினுடைய சிந்தனைகள், மனிதர்களை பற்றியோ, பொருட்களை பற்றியோ வேண்டாம். இல்லையா? தன்னை பற்றி சிந்தியுங்க. நான் என்ன நிலை அடையணும்? நான் இப்ப எந்த நிலையில இருக்கிறேன்? எனக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கு? எனக்கு எனக்குள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? சிறப்பம்சங்கள் என்ன இருக்கு? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்வீங்க. ஏன்னா, இந்த நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி அப்படின்றது ஒண்ணுக்கொண்ணு இன்டர்லிங்க் இருக்கு. ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு போவீங்க. அந்த 2வது விஷயத்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதாவது நீங்க நிராகாரி நிலையில இருந்தீங்க. உள்நோக்கு பார்வையில இருந்தீங்க. ஞான சிந்தனை செய்துட்டே இருந்தீங்க. நல்ல சுத்தமான எண்ணங்கள உருவாக்குனீங்க அப்படின்னா, அந்த நிராகார நிலையில இருக்க இருக்க என்ன ஆகும்? உங்களுக்கு என்னென்ன சிந்தனைகள் வரும்? ஆத்மா அபிமானி நிலையில இருக்கும்போது, நிராகாரி நிலையில இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிராகார தந்தையினுடைய நினைவு வரும். வருமா? வராதா? நம்ம லௌகீகத்துல புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா? ஆத்மாபிமானி நிலைன்னா என்னன்றது புரிய வைக்கிறதுக்கு சொல்வோம். உங்கள நீங்க ஒரு குடும்ப தலைவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன எண்ணங்கள் வரும்? அதாவது அசோசியேட்டட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதை பற்றிய சிந்தனைகள் தான் நமக்கு வரும்.
சப்போஸ் என்ன நான் டீச்சர் அப்படின்னு நினைச்சா எனக்கு வந்து படிப்பு, ஸ்கூலு, ஸ்டூடெண்ட்ஸ் அது பற்றிய சிந்தனைகள் வரும். சப்போஸ் என்ன நான் டாக்டர் அப்படின்னு நினைச்சா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? கிளினிக்கோ, பேஷண்ட்ஸோ அத பத்தி எண்ணங்கள் எனக்கு வரும். ஒரு வியாபாரி அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு வியாபாரத்த பற்றிய எண்ணங்கள் தான் வரும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ, அசோசியேட்டட் திங்கிங் அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு வரும். இது ரூல் இது, நியதி. ஆகையால எப்போ நம்ம வந்து நான் நிராகார ஆத்மா அப்படின்னு நம்ம உணர்றோமோ, அனுபவம் செய்றோமோ, அல்லது நிராகாரி நிலையில நம்ம இருக்கிறோமோ, உடனே நமக்கு வந்து அந்த ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவுடைய வீட்டினுடைய ஞாபகம் வரும். நிராகார உலகத்தினுடைய ஞாபகம், நிராகார தந்தையினுடைய ஞாபகம் நமக்கு வரும். இது சிம்பிள் ரூல் இல்லையா? அப்ப நம்ம ஆத்ம உடல்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாபா நினைவு இருக்கு. பாபாவை நினைப்போம். அப்போ பாபாவை நினைக்கும்போது நமக்கு நிறைய சக்திகள் கிடைக்குது. அந்த சக்திகள் மூலமாக ஆத்மால இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் அழியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாராயிடுவோம்? நிர்விகாரி, விகாரமற்றவர்களாக மாறிடுவோம். தூய்மையான ஒரு நிலையை அடைவோம். ஆகல நிராகார நிலை இல்லைன்னா, நிர்விகார நிலையும் இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் இந்த பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் போக போக யோகா பண்ண என்ன ஆயிடும்? ஆத்மா தூய்மை ஆயிடும். நிர்விகாரி ஆயிடும். அல்லது விகாரமற்ற நிலைக்கு போயிடும். அப்ப நமக்குள்ள இந்த விகாரங்களா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெரிய பெரிய ரூபத்துல விகாரங்கள விட்டுட்டோம். காம விகாரத்த விட்டுட்டோம். ஆனா, பாபா முரளிகள்ல என்ன சொல்லியிருக்காரு? காம விகாரத்த விட்டுட்டீங்க. காமனை, இச்சைகளை இன்னும் நம்ம வந்து விடல. இன்னும் நேத்து முரளில கூட என்ன சொன்னார்? செமி நஷா அப்படின்னார். அதாவது விகாரத்தினுடைய செமி போதை. அதாவது கண்களுக்கு ஏதோ நல்லா பார்க்கணும்னு தோணுது. யாரையாவது பார்க்கணும். பேசணும், பழகணும், அவங்க கிட்ட போகணும். இதெல்லாம் வந்து தோணுது அப்படின்னா, அப்ப அது என்னது? காம விகாரம் இல்ல. ஆனா விகாரத்தினுடைய ஒரு அம்சம். பெரிய ரூபத்துல காம விகாரத்த விட்டுட்டோம். பிரம்மச்சரியத்த கடைப்பிடிக்கிறோம். ஆனா அந்த விகாரத்தினுடைய அம்சம் இன்னும் நம்மள விட்டு போகல. ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னால அதுவும் விகாரம் தானே. இவங்க கிட்ட பேசணும், இவங்களுக்கு இத குடுக்கணும் அப்படின்ற அந்த ஈர்ப்பு வருது இயல்பா. பிளான் பண்ணி குடுக்குறோம் அது வேற. குடுக்கணும் சிலருக்கு குடுக்குறோம் அது வேற. நம்ம உள்ளத்துல இருந்து அவங்களுக்கு இத எடுத்து வச்சு குடுக்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்க இல்லன்னா அவங்கள நினைக்கணும், இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, அதுவும் என்ன? காம விகாரத்தினுடைய அம்சம். ஆத்மா இன்னும் கம்ப்ளீட்டா பவித்திரமாக மாறல, தூய்மை ஆகல. அதே போல கோபம். கோப விகாரத்தை விட்டுருக்கலாம். கெட்ட கெட்ட வார்த்தைகளோ, அல்லது வேற கோபத்துல நேத்து சொன்ன மாதிரி அடிச்சுக்கிறதோ, இல்ல கொலை பண்றதோ, அதெல்லாம் நம்ம இப்ப செய்யறதில்ல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஆவேசம் இருக்கு. சிடுசிடுப்புன்றது இருக்கு. அது வருது இதுவரைக்கும். காரணம் என்ன? அந்த குரோதம் அல்லது கோபம் என்ற விகாரத்தினுடைய அம்சம் இன்னும் நமக்குள்ள இருக்கு. இல்லையா? அதனால நமக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதே போல பாசம். நமக்கு இப்போ பற்று இல்லன்னு சொல்லுவோம். ஆனா, சம்பந்தங்களுடைய ஈர்ப்பு இருக்குது. அவங்களுடைய நினைவு வருது. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல, அவங்களுக்கு பிரச்சனைன்னா, நம்ம ஃபுல்லா நம்ம கவலையா இருக்குன்னா, அதுவும் என்ன? அதுவும் பற்று தானே! பேராசை இல்லன்னு சொல்லுவோம். ஆனா, இந்த பொருள் நல்லா இருக்கு, அந்த பொருள் நல்லா இருக்கும், இந்த சாதனங்கள் இருந்தா நல்லா இருக்கும், அந்த வசதி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்னா, அதுவும் ஒரு விதத்துல பேராசை தான். அகங்காரம் இல்லன்னு சொல்லுவோம். தேக அகங்காரம், நானு, எனது அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா என்னுடையதுன்ற பற்று, என்னுடைய ஐடியாஸ், என்னுடைய விசேஷ தன்மைகள், என்னுடைய பிளானிங், நான் சொல்றது எப்பவுமே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற அந்த அகங்காரம் இன்னும் போகல. அதனால தான் பாபா சொல்றார், நிராகாரி நிலை அடையாத வரைக்கும் நீங்க நிர்விகாரி நிலை அடையவே முடியாது. அதனால பேஸ் எல்லாத்துக்கும் என்ன? நம்முடைய அநாதி ஸ்வரூபம், நிராகார ஸ்வரூபம். ஆகையால அந்த அந்த நிராகார நிலையில இருக்கிறதுக்கான பயிற்சி செய்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நிர்விகாரியாகவும் நம்ம வந்து மாறிடுவோம். சரி இவ்ளோ நம்ம யோகா எல்லாம் பண்றோமே, நம்ம நிர்விகாரியாக மாறி இருக்கிறோமா? இல்லையா? அது செக்கிங் வேணும் இல்லையா? எப்படி செக்கிங் பண்றது? ரொம்ப சிம்பிள். எண்ணங்கள். நமக்கு நம்முடைய எண்ணங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்காருங்க. எனக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அந்த எண்ணங்களுடைய குவாலிட்டியே சொல்லும். நம்ம எவ்வளவு தூய்மையா மாறி இருக்கிறோம். கெட்ட கெட்ட எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள் வருது அப்படின்னா, இன்னும் நமக்குள்ள விகாரங்கள் போகல.
இன்னும் அந்த விகாரத்தினுடைய அம்சம் இருக்கு. அங்க இருக்கிறதுனால தான் உள்ள ஏதோ அழுகி போன விஷயம் இருக்கிறதுனால தான் வெளியில துர்நாற்றம் வரும். உள்ள எந்த ஒரு இதுவும் இல்லன்னா, அப்ப வெளியில துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லையா? ஆகையால நம்ம எண்ணங்கள செக் பண்ணணும். எண்ணங்களுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா, நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கிறோன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது நம்ம நிர்விகாரியாக மாறியிருக்கிறோமா இல்லையான்றது இன்னொரு செக்கிங் இருக்கு. என்ன? கனவு. நம்முடைய கனவுகளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்ல சொர்க்கத்துல அந்த தர்பார்ல இருக்கிற மாரி கனவு வருதா? இல்ல சத்தியுகத்துல அப்படியே சுத்தி வர மாரி, விமானத்துல பறந்து போய் வர மாரி கனவு வருதா? இல்ல மோசமான கனவுகள், அசுத்தமான கனவுகள் வருதா? சண்டை போடுற மாரி கனவு வருதா? அடிக்கிற மாரி கனவு வருதா? இப்படி நீங்களே உங்க கணவனுடைய குவாலிட்டி கூட செக் பண்ணலாம். ஏன்னா, கனவுகள் அப்படின்றது நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த விகாரங்கள் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது கனவு ரூபத்துல வரும். இல்லையா? இப்ப நமக்கு சில நேரத்துல சொல்லுவோம். இறந்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் கனவுல வந்தாங்க. அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு பற்று இருக்கு. அவங்கள பத்தி நான் நினைச்சிருப்பேன். அவங்கள அதாவது நல்ல விதத்துல கூட நான் அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். அல்லது ஏதாவது நான் அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள நினைச்சிருப்பேன். அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு. சமீபத்துல ரோசி பேஞ்சினுடைய கனவு தொடர்ந்து வந்தது. அப்ப நான் சொல்லிட்டு இருப்பேன். பேஞ்சி தான் கனவுல வந்துட்டு இருக்காங்க டெய்லி அந்த 3 மணி நேரத்துல, 2 மணி நேரத்துல அப்படின்னு. அப்ப அவங்கள பத்தி சொல்லியிருப்போம். அவங்கள நினைச்சிருப்போம். அவங்க நமக்கு என்ன செய்தாங்களோ அதெல்லாம் உணர்ந்திருப்போம். அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பற்று இருக்கு இல்லையா? அது கனவு ரூபத்துல வரும். குட் ஆர் பேட் நல்லதும் சரி, கெட்டதும் சரி நமக்குள்ள இருக்குன்னா, அதேதான் கனவுகள் ரூபத்துல வரும். அதனால நம்ம பார்க்கணும். கனவுகளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? கனவே வரல ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் கனவு வருது அப்படின்னா, அதுக்கு பாபா சொல்றார், நீங்க அத செக் பண்ணிக்கணும். எதுவரைக்கும் மதுபன்ல ரா ராம்நாத் பாய் இருப்பார். அவர் எப்பவுமே கனவு பத்தி தான் கிளாஸ் எடுப்பார். டோலி டிபார்ட்மெண்ட் இருக்காரு இல்லையா? அவர் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, என்னைக்கு உங்க கனவு பியூர் ஆயிடுச்சோ, நல்ல கனவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சதோ, அப்போ நினைச்சுக்கோங்க நான் தூய்மை ஆயிட்டேன். அதுவரைக்கும் நீங்க முயற்சி விடாம செய்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த கனவுகளுக்கு அது நம்ம கையில இல்ல. பட் நம்ம சப்கான்ஷியஸ் பியூர் ஆயிட்டே போகுது. அந்த தூய்மையினுடைய டெப்த் போயிட்டே இருக்குன்னா, அந்த ஆழத்துல போக 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 இதெல்லாம் கிளீன் ஆயிடும். அதனால நிராகாரி ஆனாதான் நிர்விகாரி ஆக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு பவர்ஃபுல் யோகா வேணும். நிராகார நிலையில இருந்தால்தான் நமக்கு நல்லா பாபா கிட்ட கனெக்ஷன் நல்லா கிடைக்கும். நல்லா பாபாவை நினைக்க முடியும். பவர்ஃபுல் யோகா இருக்கும். அந்த பவர்ஃபுல் யோகா பண்ணும் போதுதான் இந்த விகாரத்தினுடைய அம்சத்தை எல்லாம் நம்ம முடிக்க முடியும். இல்லைன்னா ஸ்தூல ரூபத்திலே ராவணனை என்ன பண்ணிட்டோம்? அழிச்சிட்டோம். ஆனா சூக்ஷ்ம ரூபம் இன்னும் இருக்கு. அன்னைக்கு சகோதரர்கள் நல்ல டிராமா செய்து காட்டினாங்க இல்லையா? அந்த ராமனும் லக்ஷ்மணனும் பாக்குறாங்க இப்போ இன்னும் ராவணன் சாகவே இல்லை அப்படின்னு. அப்ப ராவணன் என்ன பதில் சொல்றார்? நீங்க அழிச்சது என்னுடைய ஸ்தூல ரூபத்தை, ஆனா என் சூக்ஷ்ம ரூபத்தை நீங்க இன்னும் அழிக்கல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது 100% உண்மை. அதுல இருந்து அந்த சிந்தனை இருந்துட்டே இருந்தது. சூக்ஷ்ம ரூபத்துல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் போகணும்னா யோகா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு ஜுவாலாமுகி யோகா அப்படின்றார். பவர்ஃபுல் யோகா, எரிமலை போன்ற யோகா. அந்த மலை வெடிச்சது, எரிமலை வெடிச்சதுன்னா உள்ள இருந்து வருமே அந்த லாவா ரொம்ப சூடா இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த நெருப்பினுடைய பிழம்பு எப்படி இருக்கும்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல இரும்பே போட்டாலும் சரி, வேற என்ன பொருள் போட்டாலும் எல்லாமே என்ன ஆயிடும்? பஸ்மம் ஆயிடும். அது போல நம்ம பவர்ஃபுல் யோகா பண்ணாத வரை நம்முடைய கடின சம்ஸ்காரம் மாறாது. நம்முடைய சூக்ஷ்ம ராவண சம்ஸ்காரம் அந்த சூக்ஷ்மத்துல இருக்கக்கூடிய ராவணனுடைய அம்சம், விகாரங்களுடைய அம்சம் மாறாது. அதனாலதான் பாபா ஜுவாலாமுகி யோகம். நம்முடைய யோகம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. நானும் செய்யறேன், பாபாவை நினைக்கிறேன், தூங்குறேன், வீண் எண்ணம் வருது, கேர்லெஸ்ஸா இருக்கிறேன்னா அதெல்லாம் யோகா கணக்குலயே சேர்த்துக்க முடியாது. அந்த நேரத்துபடி இப்ப எந்த நேரத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த நேரத்துக்கு ஏற்றாற் போல இப்ப நம்முடைய யோகா பவர்ஃபுல்லா இருக்கணும், எரிமலை போன்றதாக இருக்கணும். அப்ப அதுக்கு ஜனவரி மாசம் உதவி செய்யும். இல்ல ஜனவரி மாசத்துல நம்ம நினைச்சது அடையலாம். அதாவது முயற்சியில
அதான் நான் இந்த முயற்சி செய்யணும், நான் இந்த நிலை அடையணும்னு நினைச்சா பாபா அதுக்கு ததாஸ்து பண்ணுவார். கண்டிப்பா வரம் கொடுப்பார். ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு தெரியும் இதெல்லாம் முயற்சி செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம், குழந்தைகள் எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்ன்றது இருக்கும் இல்லையா, உதவி கண்டிப்பா செய்வார் இல்லையா, நம்முடைய தந்தை தானே. அதனால நம்ம நினைக்கணும், நான் வந்து பவர்ஃபுல் யோகா பண்ணணும். என்னுடைய யோகா அந்த வால்கானிக் யோகா, எரிமலை போன்ற யோகா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாதான், நம்ம விரும்பினாதான் அந்த நிலை நம்ம வந்து பாபாவுடைய உதவி கிடைக்கும். அதனால நமக்கும் அந்த நல்ல நிலை பவர்ஃபுல் யோகா இருக்கும். அதனால நம்ம இந்த மாசத்துல தவறாம என்ன செய்யணும்? பவர்ஃபுல் யோகா வந்து செய்யணும். நிராகார நிலை, நிர்விகார நிலை. அப்ப ஆத்மால அந்த விகாரங்கள் எல்லாம் போயிடுத்துன்னா வேற என்ன இருக்கும்? ஆத்மாவுடைய குணங்கள். ஆத்ம உணர்வுல இருக்கும் போதுதான் தெய்வீக குணங்கள், ஆத்மாவுடைய குணங்கள் நம்முடைய விவகாரத்துல தெரியும், நம்முடைய பேச்சுல தெரியும், நம்முடைய பார்வையில தெரியும். எல்லாத்துலயும் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலயும் அந்த தெய்வீக குணங்கள் தான் தெரியும். அதனால ஆத்ம உணர்வுல இருக்கணும் பாபா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படியே அந்த ஆத்ம உணர்வுல இருக்க இருக்க ஆத்மாவுடைய பிரகாசம் அதிகரிக்கும், ஆறா கூட ரொம்ப பெருசாகும் அப்படின்றாங்க. அதனால கண்டிப்பா நம்ம இதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அப்படி இருந்தால்தான் பவர்ஃபுல் யோகா வரும். இல்லைன்னா தேகாபிமானமே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றோம் இல்லையா, முதல் விகாரம் தேகாபிமானம் தான் நம்பர் 1 விகாரம் என்றார் பாபா. தேகாபிமானம் வந்ததுன்னா எல்லா விகாரங்களும் பின்னாடி ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால ஆத்மா அபிமானி நிலை அடையணும். 100% ஆத்மா அபிமானி நிலை. தேக அபிமானம் 0% ஆயிடணும். அந்த அளவுக்கு வந்து அந்த ஆழ்ந்த முயற்சி டெப்த்ல நம்ம வந்து போகணும். இந்த 3 வார்த்தைகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும் போது, மொத்த ஞானமும் இதுல அடங்கிடுதுன்னு சொல்லும் போது, சார ரூபத்துல பாபா கொடுத்திருக்காரு அப்படின்னா வேற எதை பத்தியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயே ஆழத்துல நம்ம வந்து போகணும். அப்ப வந்து நல்லா யோகா பண்ணோம்னா அந்த மாதிரி பவர்ஃபுல் யோகா இருக்கும் போது ஆத்மா தூய்மையாயிடும். சொன்னேன் இல்லையா, அந்த எரிமலையில உள்ள இது வரக்கூடிய அந்த நெருப்பு பிழம்புல எல்லாமே எரிஞ்சு போயிடும். அப்ப நம்ம ஆத்மா சுத்த தங்கமா மாறிடும். அப்ப சுத்த தங்கம் ஆயிடுச்சுன்னா தெய்வீக குணங்கள் தானாக அழுக்கு இருக்கிற வரைக்கும் என்ன ஆயிடுது, அது திரை மாதிரி நம்மளை தடுத்துட்டே இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லும் போது சுத்த தங்கம் ஆயிடுதுன்னு சொல்லும் போது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த தெய்வீக குணங்கள், எங்க குணங்கள் இருக்கோ அங்க அகங்காரம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு முரளில கூட பாபா சொன்னார், ராவணனை வந்து எரிக்கிறாங்க, அவன் எரிய மாட்டேங்கிறான், எரிய மாட்டான். ஏன்னா ஸ்தூல பொருள் கிடையாது. அப்ப ராவணனை வந்து எரிக்கணும், எரிக்கவும் முடியாது, வெற்றி அடையணும்னு சொன்னார் ஒரு பாயிண்ட். அப்போ ராவணன் மீது வெற்றி அடையணும்னா நம்ம பவர்ஃபுல் யோகா வேணும். அப்பதான் அந்த தூய்மை நிலை வரும். அந்த நிர்வீகாரி நிலையை அடைஞ்சாதான் அடுத்தது நிரகங்கார தன்மை வரும். நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப படிச்சவங்க இல்ல ரொம்ப பணக்காரங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப பண்புகள் நிறைய இருக்கும் இல்லையா. எவ்வளவு பெரியவங்களோ அவ்வளோ வந்து பணிவு இருக்கும் இல்லையா. அதனால நம்ம வந்து 3வது நிரகங்காரியாக மாறணும் அப்படின்னா நமக்குள்ள நம்ம உலக சேவை செய்யறதுக்காக நிமித்தமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம ஞானம் கொடுக்கறதுக்காக நிமித்தமா இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அந்த எவ்வளவு பணிவுன்றது இருக்கணும். அப்ப நம்ம நிரகங்காரியாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது அதுக்கான மெஷரிங் ஸ்கேல், அளவு கோல் என்ன அப்படின்னா பணிவு. எந்த அளவுக்கு எண்ணம் சொல் செயல்ல நம்ம பணிவா இருக்கிறோமோ அவ்வளவு நமக்குள்ள அந்த நிரகங்கார தன்மை வந்திருக்குன்னு அர்த்தம். நான் பலமுறை இந்த இந்த உதாரணம் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு ராஜா, சேனாதிபதி, சிப்பாய் 3 பேரு. அந்த காலத்துல ராஜாக்கள் போவாங்க இல்லையா, வேட்டைக்கு போவாங்க, அது அவங்களுடைய ஹாபி. அது போல காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு போயிட்டா காட்டுலதான் வந்து பாதையே சரியா இருக்காது இல்லையா. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையில மிஸ் ஆயிடுறாங்க. சிப்பாய் ஒரு பக்கம் போயிடுவாரு, ராஜா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சேனாதி ஒரு பக்கம் போயிடுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிட்டு இருப்பாங்க. அந்த தேடும் போது திரும்ப திரும்பி ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு வயசானவர் சன்னியாசி உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு கண் இல்ல, பார்வை இல்ல. அந்த முதல்ல சிப்பாய் வந்து போறாரு. அங்க போயிட்டு, யோ பெரியவரே, இங்க யாருன்னா போனது பாத்தீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாரு. ஏதோ சத்தம் கேட்டுச்சா, போனது யாராவது போனாங்களா இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு. அவர் வந்து இல்ல இல்ல நான் பார்க்கல, எனக்கு கண்ணும் தெரியல, நான் அந்த மாதிரி யாரும் போனதா தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்துட்டு அந்த சேனாதிபதியும் வருவார். சேனாதிபதி வரும்போது அவரு கேட்பார், ஐயா பெரியவரே,
இந்த பக்கம் யாராவது போனாங்களா? குதிரை சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? அப்படின்னு கேட்கிறேன். இல்ல ஐயா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் அதே இடத்துக்கு வருவார். ராஜாவும் அந்த இடத்துக்கு வரும்போது, அவரு ரொம்ப பவ்யமா, "ஐயா மகானே, பெரியவரே இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? ஏதாவது சிப்பாயிங்களோ அல்லது ஏதோ குதிரை சத்தம் கேட்டுச்சா?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. உடனே அந்த சன்னியாசி வந்து, "இல்ல ராஜா" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அரசன் சொன்ன உடனே ராஜாவுக்கு, "உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே! நான் அரசன் அப்படிங்கிறது எத வச்சு கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு. அப்போ உங்க வார்த்தைகள வச்சு, உங்க பேச்ச வச்சு நீங்க யாருன்னு நான் வந்து சொன்னேன். இதேதான் உங்களுடைய சேனாதிபதியும் கேட்டாங்க. இதேதான் உங்க சிப்பாயும் கேட்டாங்க. இன்னும் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது ராஜனுக்கு. இல்லையா? நான் கண்ணே இல்ல. அப்ப வந்தவர் சிப்பாயின்னு எப்படி இவருக்கு தெரிஞ்சது? அல்லது வந்தவர் சேனாதிபதின்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு. முதல் சிப்பாயி வந்தாரா, "ஒண்ணும் இல்ல, யோவ் பெரியவரே" அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமா அந்த பணிவு, அந்த வார்த்தைகள்ல அந்த லாங்குவேஜ் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் சேனாதிபதி வரும்போது, "ஐயா பெரியவரே" அப்படின்னு கூப்பிட்டார். கொஞ்சம் அதுல பண்பு இருந்தது. நீங்க வரும்போது எவ்ளோ மரியாதையா நீங்க கூப்பிட்டீங்க. அப்ப அத வச்சே நீங்க யாருன்றத கண்டுபிடிச்சிடலாம். உண்மைதானே? எவ்ளோ படிப்போ, எவ்ளோ பதவியோ, எவ்ளோ இதுவோ, அந்த உயர்ந்த நிலையோ, அவ்ளோ நமக்கு வந்து பணிவு இருக்கணும். அப்பதான் அந்த படிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்ளோ பணம் இருக்கிறதுக்கான அர்த்தம். ஆனா உலகத்துல அப்படி இல்ல. அகங்காரம் தான் அதிகமா இருக்கும். அதனால அகங்காரம், பணிவு வேணும். அகங்காரம் இருந்ததுன்னா, அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வெறச்சிட்டு நிக்கிற மாரி, வெறப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல. பணிவு, குனியணும். பணிவுன்றத அக்செப்ட் பண்ணணும். அந்த பணிவு எவ்ளோ வருதோ, எவ்ளோ அந்த பெரிய நிலை, பரந்த மனம் இருக்குமோ, அவ்ளோ பணிவு இருக்கும். அந்த பணிவு இருக்கிற இடத்துல அகங்காரத்துக்கு இடம் இருக்குமா? அகங்காரம் வருமா? கண்டிப்பா வராது. அதனால பாபா வந்து இதெல்லாம் வந்து தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை அதிகரிக்கணும் அப்படின்னா, அமிர்த வேளையில நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கான பயிற்சி, அந்த டைம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் அதிகம் பண்ணணும். 1 ஹவர் அந்த அமிர்த வேளை யோகான்னா, இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணினா ஜனவரி மாசம். இல்லையா? ஜனவரி மாசம்னு சொல்லும்போது, உலகத்துல கூட என்ன சொல்லுவாங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும். அவங்களுக்கு வழி பிறக்குதோ இல்லையோ, ஆனா ஜனவரி மாசம் கண்டிப்பா நமக்கு வழி பிறக்குது. அதனால அமிர்த வேளையில நாம் என்ன செய்யணும்? நிராகார நிலையினுடைய பிராக்டிஸ், அது குடுக்குற நேரத்த அதிகரிக்கணும். சோம்பல ஜெயிக்கணும். அலர்ட்டா உட்காரணும். அந்த ஒரு அனுபவத்த அதிகரிச்சுக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் பகல்லையும் அப்பப்போ நீங்க அமிர்த வேளையில அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பகல்ல எப்போ நீங்க உங்கள ஆத்மா நினைக்கிறீங்களோ, அந்த சுரூபமாகவே மாறிடுவீங்க. அப்ப ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அதனால அதே போல நிர்விகாரி ஆகுறது. அந்த விகாரத்தினுடைய அம்சம் இருக்கா? இல்லையா? சூக்ஷ்ம செக்கிங் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த செக்கிங்னுடைய டைம் வந்து அதிகரிக்கணும். அதே நேரத்துல எவ்ளோ நான் பணிவா இருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள்ல எவ்ளோ அந்த இனிமை தன்மை வந்திருக்கு அப்படின்றது செக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, பாபா சொல்ற மாரி ரொம்ப ஈஸியா நம்ம வந்து அந்த நிராகார நிலை, நிர்வீகார நிலை, விகாரமற்ற நிலை, நிரகங்கார நிலை எல்லாமே. இல்லைன்னா அந்த நிர்வீகாரி நிலையிலேயே இந்த அகங்காரமும் வந்துடுது இல்லையா? ஆனாலும் ஞானிகளுக்கு கூட என்ன வருது? நெறைய அகங்காரம் வருது. நான் நல்லா யோகா பண்றேன். நான் நல்லா சேவை செய்றேன். நான் நல்லா புரிய வைக்கிறேன். இதெல்லாம் என்னது? இது கூட ஒரு விதமான அகங்காரம் தான். அதான் கோர்ஸ் புக்ல கூட காட்டியிருக்காங்க இல்லையா? நகுலனும் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள் மேல போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு காரணத்துக்காக விழறாங்க. கடைசியில நகுலனும் சகாதேவனும் விழுவாங்களாம். அகங்காரத்தினால. அகங்காரம் என்ற மலையில இருந்து விழுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே தான் ரொம்ப அழகா இருக்கிறேன்ற போதையா. அந்த அகங்காரம் இருந்ததுனால அவங்களும் கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால இங்க நம்ம அழகா இருக்கிறோம், நமக்கு பணம் இருக்கு, அந்த போதை இல்லைனாலும், நான் நல்ல யோகியா இருக்கிறேன், நான் நல்லா சேவை செய்றேன், என்னுடைய சிந்தனை நல்லா இருக்கு, என்னுடைய பிளானிங் நல்லா இருக்கு, என் சென்டர் நல்லா இருக்கும், என் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க, இப்படியெல்லாம் கூட வந்து நினைப்பாங்க. அதெல்லாம் கூட இருந்தாலும், அது ஒரு விதமான அகங்காரம் தான். அதெல்லாம் இருந்ததுன்னா, அந்த இது மேல வந்து இரும்பு மேல துரு ஏறுன மாதிரி ஈர்க்காது. மேக்னெட் வந்து ஈர்க்காது அல்லது கனெக்ஷன் வந்து கிடைக்காது. அந்த லேயர் லேயரா மேல வந்துருச்சு அப்படின்னா, அப்ப வந்து உள்ள கனெக்ஷன் வந்து கிடைக்காது. கனெக்ஷன் இல்லன்னா பவர் இல்ல. பவர் இல்லன்னா நம்ம தூய்மையா மாற முடியாது. அதனால எவ்ளோ அழகா பாபா நமக்கு
நிராகாரி ஆகுங்க, நிர்வீகாரி ஆகுங்க, நிரகங்காரி ஆகுங்க அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் அதே இதுல மாறி காட்டியிருக்காங்க. சும்மா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவர் அந்த முயற்சி செய்து அது போல இருந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஆகையில நம்முடைய கடமை என்ன? நம்ம அந்த நிலை அடையணுமா? இல்ல ஒரு பிரம்மோபவ அந்த அடைஞ்சா போதுமா? நாமெல்லாம் எங்க அந்த நிலை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் தான் அந்த நிலையை அடையணும். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய நிலைகள் தான் இது. அதுல சங்கம யுகத்தினுடைய இந்த லட்சியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. எப்பவுமே லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செய்யணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். சில நேரத்துல பாபா சொல்லுவார் இல்லையா, அந்த சத்தியுகத்தினுடைய மரங்கள் எந்த ஊருக்கு நீங்க போய் சேர்வீங்களோ அந்த அடையாளங்கள் தெரியும், அந்த மரங்கள் தெரியும். அது போல நமக்கு இப்ப இந்த முயற்சி செய்ய செய்ய நம்ம சத்தியுகத்தை நெருங்கிட்டோம், அந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால உலகம் அழியறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? நம்முடைய ஸ்டேஜ் நல்ல ஸ்திரமானதாக, உறுதியானதாக ஆக்கணும். அதுக்கு இந்த 3 வார்த்தைகள் அல்லது 3 வரதானங்கள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதனால இந்த ஜனவரி மாசம் போயிடுது. 13 டேஸ் முடிஞ்சிடுது இல்லையா? இன்னும் இருக்கு. ஆனா இந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லயாவது நல்லா முயற்சி செய்து, ஏன்னா அந்த பாவம் என்ன உள்ள இருக்கோ அந்த பாவம் தானே வெளிப்படும். அது பேச்சா இருக்கலாம், செயலா இருக்கலாம். அந்த பாவத்தை உள்ள நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு வெளியில எல்லாமே மாறும். இந்த மாற்றம் வருது எவ்வளவு நேரம்? செகண்ட் தான். நினைச்சா நம்மளால மாற முடியும், அந்த நிலையில இருக்க முடியும். மற்றபடி கணக்கு வழக்கு வரதா செய்யும், புயல்கள் வரதா செய்யும். அதுலயும் நீங்க ஆடாது அசையாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்ப அதுக்கும் அந்த நிலைக்கும் இதே நிலை தானே. அந்த மாதிரி நிலை அடையணும்னாலும் பேசிக் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால்தான் அந்த நிலையும் அடைய முடியும். ஆகையால இதெல்லாம் இந்த மாசம் ஜனவரி மாசம் குறிப்பா அதுல அமிர்த வேலை பட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பட்டியல இது நல்ல பிராக்டிஸ் பண்ணணும். பகல்லையும் பல முறை பண்ணணும், ஈவினிங்கும் அதுக்காக யோகா பண்ணணும். சிந்தனைகள் சுத்தி சுத்தி சுத்தியே தான் இருக்கணும். சிந்தனைகள் போக்கஸ் அதுல இருந்தது அப்படின்னா நாம கூட பிரம்மா பாபாவுக்கு சமமா மாற முடியும். எவ்வளவு பாபா சொல்ற அன்பு இருக்கு அப்படின்னா மாறி காட்டுங்க. உங்களுடைய செயல்கள்ல செயல்கள் என்ற கண்ணாடியில பாபாவுடைய செயல்கள் தெரியணும்னா என்ன அர்த்தம்? நாம பாபாவுக்கு சமமா மாறணும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு பாபா கிட்ட இருக்கு. நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்காரு, நம்ம அப்படி எல்லாம் செய்யறோம். ஆகையால அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது இல்லையா? அப்படி மாறி நம்ம காட்டணும். அதனால இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த மாசத்துல நாம என்ன செய்யணும்? இந்த பயிற்சியை அதிகரிக்கணும். ஓம் சாந்தி.